எந்த விஷயத்துல நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதோ, அதே விஷயம் தான் நமக்கு ரெமெடியே. நான் சொல்ற ஒரே ரெமெடி, உங்களுக்கு புத்தர் தோஷம் இருக்கா? "ஏன் குழந்தை, ஏன் குழந்தை, ஏன் குழந்தை, ஏன் குழந்தைன்னு" அந்த குழந்தை புராணமா அவங்க பாடுவாங்க. அத பாடக்கூடாது. அது யூ டோன்ட் டிசர்வ். யூ டோன்ட் ஹேவ் தட் ரைட் டூ கெட் அட்டாச்ட் டூவர்ட் தட் குழந்தை. ஊராங்குழந்தை கவனிக்கிறது தான் உங்களுக்கு கர்மா. ஒண்ணா தொழில் முறையா டியூஷன் டீச்சரோ, ஸ்கூல் டீச்சரோ ஆயிரணும். இல்ல குழந்தைகள தொட்டு ஏதோ ஜீவனம் எடுக்கணும். குழந்தைகள தொட்டு உடல் ரீதியா, பண ரீதியா, பொருள் ரீதியா சேரிட்டில இன்வால்வ் ஆயிட்டு இருக்கணும். கன்னி பெண் சாபத்த கிரியேட் பண்ணிட்டீங்க. ஒரு பொம்பள தன்ன தானே கொன்னுக்கிற அளவுக்கு உங்க பரம்பரையில எனர்ஜி வெளிப்படுத்திட்டீங்க. பிரசனத்திலே கன்னி பெண் சாபம் காட்டிடுச்சு. உங்க எல்லார் ஜாதகத்திலயுமே கன்னி பெண் சாபம் தொட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு ஜாதகத்துல மட்டும் சொல்லாது. 10 பேர் ஜாதகம் எடுத்தா 100 பேர் ஜாதகத்துல இந்த கன்னி பெண் சாபம் தொட்டு காட்டும். சோ அதெல்லாமே தொட்டு காட்டுது. என்ன பரிகாரம்? சப்தகன்னி மேல கும்பிட்டா போதுமா? புடவையும், பாவாடையும், பொட்டிக்குள்ளேயும், கூடக்குள்ளேயும் வச்சு கும்பிட்டா போதுமா? ஆம்பளைகளுக்கு பரிகாரம். அந்த பரம்பரையில பெண்களை முதல்ல போற்றி பாதுகாக்கணும். தாடக மாரி அந்த பொண்ணு நடந்துக்கிட்டாலும் சரி, அந்த பெண்ணுக்கு உண்டான மரியாதைய குடுங்க. உங்க குடும்பத்துல ஒரு பெண் வந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல ஒரு பெண் பொறந்தாலும் சரி, அவங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். ஒரு 4 தலைமுறை அத செஞ்சாங்கன்னா, 5வது தலைமுறை அந்த கன்னிப்பெண் சாபத்திலிருந்து விலக்கு பெறும். அபலைகள் எங்க பார்த்தாலுமே ஒரு பெண் நிராதரவா நிக்குதா, ஏதாவது உதவி வேணுமாமா? பாப்பா ஏதாவது உதவி வேணுமா? விடோ இருக்கோ, டிவோர்ஸஸ்க்கோ ஏதோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது மட்டும் தான் கன்னிப்பெண் சாபத்துக்கு பெஸ்ட் ரெமெடியா இருக்குமே தவிர, சப்தகன்னி மசாலா நிரூபிக்கிறது, கன்னிசாமிய வச்சுட்டு அந்த கன்னிசாமிக்கு அபிஷேகம் பண்றது, என்னைக்குமே இந்த ரெமெடி வொர்க் அவுட் ஆகாது.